Hello friends, welcome to Kokila's channel. இந்த வீடியோவில் ராகி மாவில் அடை எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்துருக்கேன். இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம், 1 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம், 2 பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்க அதுவும் போட்டுக்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்க அதுவும் போட்டுக்கலாம், கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம், அப்புறம் ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்புறம் சின்னதாக வாழை இலையை எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா தடவிட்டு இந்த மாதிரி கையில் நல்லா உருட்டிட்டு தட்டி தட்டி விட்டு தோசைக்கல் சூடான பிறகு இந்த கேழ்வரகு அடையை போட்டுக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நல்லா வெந்த பிறகு திருப்பி திருப்பி விட்டுக்கலாம். இங்க பாருங்க, கேழ்வரகு அடை ரெடி ஆயிடுச்சு. கேழ்வரகு அடை இப்படி செஞ்சு பாருங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்க சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.